நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய திட்டம் கொண்டு வந்தோம், நிறைய செயல்படுத்தினோம். அதெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஆனால் இந்த ஊரில் ஒன்றுக்கு 2 அமைச்சர்கள் இருக்காங்க, ஆனால் ஒரு திட்டம் வரலையே, எங்க ஒன்று கூட வரல அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? வேற யார்? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ். அவர் தான். என்னன்னா, மதுரையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. மதுரையில் ஒன்றுக்கு 2 அமைச்சர்கள் இருக்காங்க, ஆனால் இங்கே ஒரு திட்டம் கூட இன்னும் செயல்படுத்தலை. எங்கள் ஆட்சியில் பாருங்கள், நாங்கள் எவ்வளோ திட்டத்தை கொண்டு வந்தோம், எவ்வளோ திட்டத்தை செயல்படுத்தினோம். மதுரையை சுற்றி பாருங்கள், எல்லாம் நம்ம பண்ண சாதனைகளாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க ஒன்று கூட பண்ணலைங்க. இந்த ரோடு போடுறது கூட மத்திய அரசு கொண்டு வந்தது, நீங்களா பண்ணீங்க? நீங்கள் ஒன்றுமே பண்ணல. என்ன மெட்ரோ கொண்டு வரீங்க, ஐடி பார்க் கொண்டு வரீங்க, தொழில்துறைன்னீங்க, ஒன்றுமே இன்னும் வந்து சேரலையே அப்படின்னு அடுக்கடுக்காக பல கேள்வி கணைகளை தொடுத்திருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். ஒரு திட்டம் சொல்லுங்க. இந்த அமைச்சர் 2 பேர் அடி இருக்காங்களே, இந்த 2 அமைச்சர்களும் என்னங்க திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லிக்கலாம். நான் ரோடு போடுறது மத்திய மாநில அரசு கொடுக்கிற நிதியில ரோடு போறாங்க. இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? மதுரைக்கு மெட்ரோ திட்டம் நாங்க வந்துச்சா? ஐடி பார்க்கு நாங்க கொண்டு வந்துச்சாங்களா? தொழிற்கேரியர் கொண்டு வந்தாங்களா? வரி முறைகேடு இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த அமைச்சர்கள் தாங்க. அடுத்ததா செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த மேற்கில் தான் சூரியன் இனிமேல் உதிக்க போகுதுன்னு அமைச்சர் மூர்த்தி சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் இங்கே தான் இருக்கிறாரா இல்லை ஸ்வீடன் நார்வே நாட்டு பக்கம் எங்கன்னா போயிட்டாரா? ஏன்னா அங்கே தான் சூரியன் வந்து மேற்க உதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அங்கே எதனா போயிட்டாரோ, அங்கேருந்து ஒரு கருத்து கணிப்பெல்லாம் சொல்கிறாரோன்னு நினச்சிட்டேன்ப்பா. அதாவது அவர் சொல்கிறதெல்லாம் அந்த 6 மாதம்தான், எல்லாம் சும்மா. 6 மாதத்துக்கு அப்புறம் அவர் எங்கே இருப்பார்னு அவருக்கே தெரியாது அப்படின்னு அவரோட வழக்கமான நக்கல் நையாண்டியில் பேசியிருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். அவர் காலத்துல உதிக்கும். அவர் எங்க போறாரு? ஸ்வீடன் போறாரா, நார்வேக்கு போறாரா? அங்கதான் ஒருவேளை இல்ல அங்கதான் மேற்கு உதிக்கும். அங்க நார்வே. மூர்த்தி ஓரளவுக்கு ரொம்ப இதாயிட்டாரு, அங்க போயிடுவாருன்னு. குடி மாத்தி போயிடுவாரா என்னன்னு தெரியல. அவர் சொல்லுவதெல்லாம் சும்மா இதுங்க. இதெல்லாம் இந்த 6 மாசத்துக்கு தான். அப்புறம் அவர் எங்க இருக்காருன்னே தெரியாதுல்ல.